பெருவழுதி பாண்டியன் அரண்மனையிலிருந்து வெளியே வந்து விட்டான். ஆனால் அவனுடைய மனதோ இன்னும் அரண்மனையிலேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. நம்மை கொல்ல வந்தது யார்? அவனையே கொன்றது யார்? ஏன் கொன்றான்? எதற்காக கொன்றான்? அவனை யார் கொல்ல சொல்லியிருப்பார்கள் என்ற கேள்விகள் பெருவழுதியின் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருந்தது. இந்த கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அமைதியான சூழ்நிலை வேண்டும் என்று நினைத்து தன் வீட்டுக்கு புறப்பட ஆரம்பித்தான். அவனுடைய குதிரையை அவிழ்த்து அதன் மேல் ஏறி அமர்ந்து வேகமாக சென்று கொண்டிருந்தான் அவனுடைய வீட்டிற்கு. ஆனால் அவனுடைய மனதோ அதை விட வேகமாக சென்று கொண்டிருந்தது. இந்த கேள்வியை நினைத்து, நம்மை கொல்ல வந்தது ஒருவேளை நம்மிடம் இருக்கும் ஆயுதங்களுக்காகவா, இந்த இரும்புக்காகவா, இல்லை அதிகாரத்துக்காகவா என்று கேள்விகள் அவன் மனதிற்குள் எழுந்து கொண்டிருந்தது. 128 தேசங்கள் இருக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த போர், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு ஏதேனும் இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறதா என்ற நினைப்புகள் எல்லாம் வந்து சென்றது. அவனுக்கு வேறு ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் அவனுடைய வீடு. அவனுடைய வீடு அரண்மனை மாதிரி இல்லை என்றாலும் அவன் மனதிற்கு அது அரண்மனையை விட பெரியதுதான். ஏனென்றால் அதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு உலகம். அவனுக்கு பச்சை பசையில் என்ற வயல்வெளிகளும் அதன் பக்கத்தில் ஒரு ஆறும் குளமும் அவனுடைய வீட்டை சுற்றி ஒரு மிகப்பெரிய அழகியலை உருவாக்கி இருக்கிறது அவனுடைய வயல்வெளிகளும் வீடுகளும். அவன் வீட்டில் அருகே ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் தான் ஒரு விசித்திரமான முதலையும் இருக்கிறது. அந்த முதலையை சிறு வயதிலிருந்தே பெருவழுதி பாண்டியன் தான் வளர்த்து கொண்டு வருகிறான். அது சாதாரண முதலை இல்லை, ஒரு வெள்ளத்தில் வந்து சேர்ந்த குட்டி. அந்த குட்டியை மீண்டும் எடுத்து அந்த ஆற்றிலே விட்டாலும் அது அந்த ஆற்றுக்கு போகாமல் பெருவழுதி பாண்டியனை நோக்கியே வந்து கொண்டிருந்தது. அது ஏதோ பெருவழுதியின் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்து விட்டது போல. பெருவழுதி பாண்டியன் தான் சிறு வயதிலிருந்தே அந்த முதலையை வளர்த்து கொண்டு வந்தான். முதலை மட்டும் இல்லை, அவன் வீட்டில் நாயும் இருக்கிறது, பூனையும் இருக்கு, ஆடு மாடும் இருக்கு, கோழிகளும் இருக்கிறது. அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய மனைவி, மகன், மகள் மட்டும் இல்லை, இந்த அனைத்து விலங்குகளுமே அவனுடைய குடும்பம்தான். வீட்டுக்குள் பெருவழுதி நுழைந்தவுடன் அப்பா வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மகள் அருள்மொழி பெருவழுதியை நோக்கி வந்தாள். அப்பா, ஏன் என்னாச்சு? இவ்வளோ நாளா வீட்டு பக்கமே வரல, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு அருள்மொழி பெருவழுதி பாண்டியனின் அருகில் வந்து அவளை கட்டிப்பிடித்து கொண்டு கேட்டார். அவனுடைய அப்பாவும் ஆம், நடந்ததெல்லாம் உண்மைதான் என்றான். அடுத்தவன் வந்தான். அவன் வேல்கதிர். அவனுக்கு 15 வயது இருக்கும். கண்களில் தீ, இதயத்தில் வீரத்தனம். அப்பா, ஏதோ நடந்திருக்கல்ல உங்களுக்கு அப்படின்னு பெருவழுதியை பார்த்து கேட்டான் வேல்கதிர். பின்னாடியே மெதுவா வந்தால் அவனோட மனைவி, வெண்ணாட்டு இளவரசி வேண்மதி. அவள் கண்கள் மட்டும் பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க சொல்லணும்னாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு வெண்மதி பெருவழுதியை பார்த்து சொல்லிக்கொண்டே வந்தான். பெருவழுதியின் மகளும் பெருவழுதியின் மனைவியை போலதான். அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவள், நன்றாக படித்தவள், வீர வித்தையும் தெரிந்தவள், யுத்த கலைகளையும் தேர்ச்சி பெற்றவள். பெருவழுதியின் மகனும் அவ்வாறே கல்விகளையும் யுத்த கலைகளையும் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவன் தான் பெருவழுதியின் மகனும் மகளும். அவன் மெதுவாக உட்கார்ந்தான். பசங்க அவனை சுற்றி உட்கார்ந்தாங்க. நாய்களும் மாடுகளும் வந்து பக்கத்தில் நின்றது. ஏன் முதலை கூட குளத்திலிருந்து தலை தூக்கி பார்த்தது பெருவழுதியை. அவன் சொன்னான் அரண்மனையில் நடந்ததை, அவனை கொல்ல நடந்த முயற்சி, அவனை கொல்ல முயன்றவனை கைது செய்து அரண்மனைக்குள்ள அழைத்து வந்ததை, அவனை அரண்மனையில் இருந்த வீரர்களே கொன்றது, அதையெல்லாம் நினைத்து சொல்லிக் கொண்டிருந்தான் தன் குடும்பத்திடம். இதையெல்லாம் கேட்டு குடும்பமே சற்று நேரம் அமைதியாக இருந்தது. அப்பொழுது அருள்மொழி எழுந்து, அப்பா, யாராக இருந்தாலும் நம்ம நாட்டை தொட்டா விடக்கூடாது, அவரை கண்டிப்பாக கண்டுபிடித்து அவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அருள்மொழி எழுந்து நின்றாள். அவளுடைய கண்கள் கோபத்தில் சிவந்து கொண்டிருந்தது. வாளை எடுத்து உயர்த்தி நின்றாள். அப்பா, உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டும் என்றால் கூறுங்கள், நானே வருகிறேன் என்று வாளை உயர்த்தி நின்று வீரத்தோடு சொன்னான். இதை பார்த்து பெருவழுதி பாண்டியன் பூரித்து போனான். மகனும் அவனுடைய பங்குக்கு எழுந்து, அப்பா, நானும் போருக்கு வருவேன், கவலைப்படாதீர்கள் என்று அவனும் வாளை பிடித்து கொண்டு எழுந்து நின்றான். இதையெல்லாம் பார்த்து பெருவழுதி மெதுவா சிரிச்சான். இது வாளோட போர் இல்லை, இது நிழலோட போர்.
அவர்கள் நேரடியாக நம்மை எதிர்த்து போர் செய்ய மாட்டார்கள். அவர்கள் திரைமறைவில் நின்றுதான் நம்முடன் போர் புரிய விரும்புவார்கள். ஏனென்றால் நேருக்கு நேராக நின்று நம் நாட்டை அவர்களால் வெல்ல முடியாது என்று அவர்களுக்கு இதற்கு 20 வருடங்களுக்கு முன்பே தெரிய வைத்து விட்டேன் நானும் என்று கூறினான். அப்பொழுது பெருவழுதியின் நண்பர்கள் அவனுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் பெருவழுதியின் சிறு வயதில் இருந்த நண்பர்கள். அவர்கள் எல்லாருமே மாபெரும் வீரர்கள். அவர்களும் வந்து அவர்களுடைய பங்குக்கு கேள்விகளை கேட்டார்கள். இவனும் நடந்ததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று நாய்கள் அனைத்தும் குறைக்கும் சத்தம் கேட்டது. நாய்கள் அதுவும் சாதாரணமாக குறைக்கவில்லை, எதையோ பார்த்து பயந்து அல்லது கோபத்தில் ஏதோ கத்துவதை போல இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உணர்த்துவதை போல இருந்தது பெருவழுதி பாண்டியனுக்கு. அவர்கள் எல்லாரும் வெளியே ஓடி வந்து நாய் குலைக்கும் திசையை நோக்கி ஓடி சென்று பார்த்தார்கள். அப்பொழுது 3 உருவம் தொலைவில் இருந்தது. மரங்கள் புதர்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தது. அதை முழுமையாக பார்க்கவும் முடியவில்லை. ஆனால் ஒரு வகையாக ஊகித்து வைத்தார்கள். அது நாயை போலவும் இல்லை, ஓநாயும் போலவும் இல்லை, மிக பெரியதாக இருந்தது. அதனுடைய கண்கள் மிகவும் கொடூரமாக இருந்தது. மிகப்பெரிய உருவத்தில் கண்கள் சிவப்பாகவும் கொடூரமாகவும் இருந்ததை பார்த்து இந்த நாய்கள் எல்லாமே சற்று பயந்துதான் போய்விட்டது. பெருவழுதி பாண்டியன் அது யார் என்ன என்று, யாராக இருந்தாலும் அது மனிதர்களா இல்லை ஏதாவது மிருகமா என்று சற்று நேரம் உற்று பார்த்தான். யாராக இருந்தாலும் வெளியே வாருங்கள் என்று கத்தி கூச்சலிட்டான். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. சட்டென்று கோபப்பட்ட பெருவழுதி பாண்டியன் அவனிடம் இருந்த ஈட்டியை எடுத்து அந்த உருவம் இருந்த திசையை நோக்கி வீசினான். வீசியதுமே அதை பார்த்து அந்த 3 உருவம் கத்தி கொண்டே ஓடிவிட்டது. அப்பொழுதுதான் பார்த்தால் அது மிகப்பெரிய ஓநாய் போலவே இருந்தது. அது பார்த்தால் ஓநாயாகவும் தெரியவில்லை, அது இந்த தேசத்தை சேர்ந்த ஓநாய் போலவும் தெரியவில்லை. இதை பார்த்து பெருவழுதி பாண்டியனும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் குழம்பி விட்டார்கள். இந்த விலங்குகள் எல்லாம் நம்ம தேசத்தை சேர்ந்ததே இல்லையே, இது ஒருவேளை கடல் கடந்து எங்கிருந்தாவது வந்திருக்குமா? எந்த வியாபாரிகளாவது கப்பலில் பிடித்து கொண்டு வந்திருப்பார்களா? இல்லை யாரேனும் பரிசாக வெளிநாடுகளில் இருந்து பெற்றிருப்பார்களா என்ற குழப்பம் அவருக்குள் இருந்தது. இது எதற்காக இந்த மிருகங்கள் எல்லாம் நம்முடைய வயல்வெளியை நோக்கி வந்தன என்ற ஒரு குழப்பத்தில் இருந்தான் பெருவழுதி பாண்டியன். சரி என்று அதையெல்லாம் விட்டு அது ஏதோ தவறுதலாக கூட வந்திருக்கலாம் அந்த விலங்குகள், சரி போகட்டும் அப்படின்னு எல்லாரும் வந்து பேசிட்டு வந்து பார்த்தா அன்னைக்கு பொழுது போனதுமே எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நடுஇரவு ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. என்ன என்று பெருவழுதி பாண்டியன் வந்து வெளியே வந்து பார்த்தான். குளத்துக்கரையில முதல்ல மட்டும் தூங்காமல் விழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பெருவழுதி பாண்டியனை நோக்கி தலையை தூக்கி பார்த்துச்சு. பெருவழுதி பாண்டியனும் அந்த முதலையை பார்த்தான். அது பக்கம் அது ஏற்கனவே அந்த 3 விலங்குகள் வந்து நின்ற அந்த திசையை நோக்கி அந்த முதலை பார்த்துச்சு. பெருவழுதி பாண்டியனும் அந்த திசையை நோக்கியே பார்த்தான். மீண்டும் பார்த்தா அதே 3 கண்கள், அதே உருவம் மீண்டும் அங்க வந்து நிக்குது. இந்த முறை அவன் ஆயுதத்தை எடுத்து வீசியும் அது அங்கிருந்து ஓடல, அப்படியே நிக்குது. இதை பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் பெருவழுதி பாண்டியன் விழித்தான். தன் வீட்டுக்குள் சென்று அனைவரையும் தூக்கத்திலிருந்து எழுப்பி இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று வீட்டுக்குள் சென்று அனைவரையும் எழுப்பி கூறினான். அவர்கள் அனைவரும் வந்து அந்த திசை நோக்கி பார்த்தால் அந்த 3 கண்கள் இப்பொழுது இல்லை. எங்கு சென்றது என்றே தெரியவில்லை. ஒரே மர்மமாக இருக்கிறது. அந்த விலங்கு என்ன, அதை யார் அனுப்பினார்கள், அது எதற்காக இங்கு வந்தது, அது அங்கிருந்து சென்று விட்டதா என்பதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம், அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க.